இவனை கேட்டா பழைய ஆடிட்டர்லாம் கிளப்பி விடுறான். ஏன் பயிலாம் அந்த ஆள்கிட்ட இந்த ஆள்கிட்ட கொடுத்தப்போ இந்த ஆள் நான் கையை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தான். சரிடா, இப்போ இதெல்லாம் நம்ம பேசுறதுனால இப்போ நமக்கு என்ன காரியம் நடக்க போகுது? ஏப்பா ஏன் நடக்காதுங்கிற? ஏன் ஜாதகமா நடக்காது? நேற்று என்ன சொன்ன அந்த கிழவி? நம்மெல்லாம் படிக்காத முட்டா பயல்களா? இந்த முட்டா பாயிட்ட இருந்து ஒத்த ரூபாய் வாங்கிட முடியாது. அந்த மெட்ராஸ் காரியம் இந்த கிழவியும் பாத்துறேன். அந்த கிழவியும் நம்ம அம்மா மாதிரி படிக்காத வெள்ளந்தின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். இந்த படிச்சவ வந்து இங்க உள்ள படிச்ச கூட்டத்தை ஏத்தி விட்டா. என் பொண்டாடியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அப்பத்தா கிழவில வந்து நிக்குது. படிச்ச திமிரு, படிச்ச திமிரு. பொம்பளை படிச்சா வீடு வழங்காதுங்கிறது சரியா தானே போச்சு? யாதிரா எங்க பாருமா, இன்னைக்கு கூட இந்த காலேஜ் கோச்சிங் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அட்டத்துல போடு. புரியுதா? இனிமேல் படிக்க போறேன்னு வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்ச மரியாதை கெட்டு போயிடும். அண்ணே, நான் என்னென்ன பண்ணேன்? இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு பண்ணுவ, எல்லாம் பண்ணுவ. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண வைக்கும் அந்த படிச்ச திமிரு. அது எனக்கு தேவையில்லை. நீ இந்த IAS படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இப்போ மட்டும் அவ எங்கண்ணே படிச்சு கிழிச்சா? சும்மா பேருக்கு காலேஜுக்கு போறேன்னு போயிட்டு இருக்கா. என்ன நேரமும் போனே வச்சு நோண்டிட்டு இருக்கா. ஏண்டா நீ சும்மா இருக்க மாட்டியா? இந்த வருமா, அந்த காலேஜில் இருக்கிற திசையவே மறந்துரு. அந்த பக்கம் நீ போகவே கூடாது. அம்மாவுக்கு துணையா வீட்டோட கடை. சீக்கிரமே இவங்க எல்லாரும் பிடிச்சி கொடுத்து உன்னை வீட்டை விட்டு கிளப்புற வழியை பாக்குறேன். அண்ணே, கல்யாணமா? என்னண்ணே இப்ப எதுக்கு அதை பாத்தியா? எது எடுத்து பேசுறது? அதான் படிச்ச திமிருங்கிறது. திமிரா? அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? நீ இந்த பக்கம் வா. அண்ணே, உங்க கோவத்தை போய் நீங்க சின்ன பொண்ணு கிட்ட காமிச்சிட்டு இருக்கீல. நீ போமா. போனே. ஓ, சின்ன பொண்ணுண்ணே, இவங்களை என்ன பண்றதுன்னு யோசிங்க. திமிரு, திமிரு, படிச்ச திமிரு. ஏய், படிப்பை வச்சு நீ மிரட்டுறீங்களா? பாத்துறேன், பாத்துறேன். நீங்களா நானும் பாத்துறேன். காட்டுறேனப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அக்கா, 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 அக்கா. ஐயா அழுகுறா. இருங்க, எங்க போறீங்க? அழுகுறாளே. உங்களை ஆறுதல் சொல்றதுக்காக கூப்பிடல. இந்த காட்சியெல்லாம் திரும்ப பார்க்க முடியாது, பாத்துக்குங்க. நல்லா இருக்கு. மா, மா. இந்த வீட்டுல இருக்க ஆளுங்களோட சேர்ந்து நீயும் சைக்கோவா மாறிட்டு வர. அதுக்காண்டி இல்லக்கா, கொஞ்ச நேரம் டிராமாவை பார்ப்போம், இருங்க. மா, மா. ஏய் ஆதிரா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்னடி, என்னாச்சு? மா. என்ன என்னடி, எதுக்காக அழுகுற? என்னப்பா? அண்ணன் என்ன கண்டு பிணிக்கு திட்டிடுச்சுமா. இனி நான் படிக்க கூடாதா, வெளியில போக கூடாதா, எதுவுமே செய்ய கூடாதுன்னு சொல்லிடுச்சுமா. என்னப்பா, என்ன இதெல்லாம்? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணன் ஏதோ கோவத்துல 4 வார்த்தை அவளை பேசிட்டாரு. அதை போய் பெருசுப்படுத்திட்டு இருக்கா. அது உள்ள போ. அண்ணன் இன்னைக்கு கோவத்துல எல்லாம் பேசலம்மா, சீரியஸா தான் சொல்லுச்சு. இந்த வீட்ல கிழவில இருந்து பொம்பளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் திமிரா போச்சு, நீயும் எதுவும் பண்ண கூடாதுன்னு சொன்னாருமா. நான் என்னமா தப்பு பண்ணேன்? அதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காருல, விட்டுட்டு போய் சொல்லிய பாரு. சும்மா சீன் போட்டு தெரியாத. அதுர அவர் கோவத்துல என்ன கூட தான் வஞ்சிருக்காரு. அதுக்காக மனசுல அதெல்லாம் ஏத்திக்க முடியுமா? இல்லன்னு உன்னை பேசுறது வேற, என்ன பேசுறது வேற. நான் என்ன தப்பு பண்ண?
என்ன போய் இந்த வீட்டு மருமகள் லிஸ்ட்ல சேர்க்கிறாரு. அவங்களோட என்ன கம்பேர் பண்றாரு. நான் என்ன உங்களை மாதிரி பிளான் போட்டு கவுக்குறேனா? நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்றேன். ஆதிர, அவன் உன்னை போய் இதுகளோட சேர்த்து வச்சு பேசுவானா? இல்லம்மா, நீ அண்ணன் பேசினது பார்க்கல, அதான் இப்படி பேசுற. உனக்கெல்லாம் எதுக்கு படிப்புன்னு பேசினாருமா? நான் ஏன் படிக்க கூடாதா? ஆதிர, அழுவாதிரி. இப்ப என்ன அவங்க கிட்ட கேட்கணுமா? இரு, நான் கேக்குறேன். எப்பா பெரியவனே. மா, அவரே 1008 டென்ஷன்ல இருக்காரு. இதுல இதெல்லாம் போய் பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்காதீங்கம்மா. ஆதிரா, பேசாம இருக்க மாட்டியா நீ? ஆமா, இம்பட்டு நாள் என்ன படிச்சு கழிச்சேன்னு இப்ப ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? கேட்டா கோச்சிங் அதானே சொல்லிட்டு தெரியுற. இப்ப அதை நிப்பாட்டினாதான் என்னவா? கல்வி சட்டத்தையே மாத்துவாங்களோ? இரு, படிச்சவங்க பண்ற பிரச்சனையை பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுங்களெல்லாம் நாங்களே வழி கொண்டு வந்துருவோம். நீ கொஞ்சம் அடங்கி உடங்கிரு, சரியா? பாருமா பாரு, நீ கோவத்துல பேசின அண்ணன் சொன்னீங்க பாத்தியா? இதுதான் அண்ணன் மைண்ட்லயும் இருக்கு. அதெல்லாம் இல்ல ஆதிர. டேய் கதிரு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாடா? இந்தாரு, வீட்டுல நடக்கிற விஷயத்த அவர் ஏதோ மண்டையில போட்டு பேசிட்டாரு. இதெல்லாம் பெருசு படுத்தாம விட்டுரு. ஏன் அண்ணன் பேசினா கேட்டுக்க மாட்டேலோ? வீட்டு பொம்பளைங்க எல்லாரும் அவருக்கு அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டார். விடு, நம்ம அண்ணன் தானே பேசினாரு. ஆதிர, இதே மனசுல எடுத்துக்கிற. இப்ப திட்டிட்டு அடுத்த நிமிஷமே அவர் மறந்துடுவாரு. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. போ, நீ போய் வேலையை பாரு. ஏங்க, என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. ஏய், என்ன என்ன பொறுக்க முடியல? சொல்லு. சமைச்சு வச்சிருக்கோம், எல்லாம் ஆறி போகுது. எல்லாரும் வந்து சாப்பிடலாமே. இல்லைங்க, சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு கேட்க வந்தேன். எவ்வளவு தூரம் சொன்னோம், சொதப்பிட்டா பாரு. ஆமா, இப்ப உங்களுக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம்ல. இடிஞ்சு போய் உட்கார்ந்து நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா? உங்களாலதான் எங்க அண்ணன் என்ன அவ்வளவு திட்டினாரு. ஏய், எரிச்சலை கிளப்பாத, போடி. உனக்கு எவ்வளவு வேணுமோ கொட்டிக்கோ, வா. பாத்தீங்களாமா எல்லாரும் என்ன எப்படி பேசுறாங்கன்னு? என்னால தாங்க முடியலம்மா. இரு, நான் கேக்குறேன். நீ கேட்காதம்மா, நீ எதுவும் கேட்காத, எதுவுமே கேட்காத. அண்ணன் நீயும் கேட்காத, பேசவே பேசாத. ஆதிர, ஆதிர, ஆன் தி ஸ்பாட் பேச சொன்னோன்னே வரல. அப்பத்தா திடீர்னு கண்ணு காமிச்சாங்களா, அதான் வரல. உனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. முயற்சி நல்லா இருந்தது. இன்னும் 2-3 வாரம் ரிஹர்சல் பண்ணிட்டு போய் சொல்லு. கரெக்ட். சரிதான். என்னப்பா இதெல்லாம்? எல்லாம் சரியாயிருமா, விடுமா. எல்லாரும் ஒரே நேரத்தில் டென்ஷன் ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா.
எல்லாம் மாறிடுவா, நீ உட்காருமா. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். டேய் கதிரு, எங்கே போயிட்டான்? சரி நான் வெளில போயிட்டு வந்துடுறேம்மா. டேய் கதிரு, டேய் உடனே போட்டு வேலை இருக்குடா, வா போயிட்டு வந்துடுவோம். இவன் வேற. உங்ககிட்ட அவ்வளவு ஆர்ப்பாட்டமா பேசுனா நான் உன் பக்கம் நிப்பேன், எதுவா இருந்தாலும் கேப்பேன்னு சொன்னான். இப்ப பாத்தியா, அவங்களோட ஒரு கண் பார்வையிலேயே அடங்கி ஒடுங்கி போயிட்டா. நீ எப்படி இவங்கள வெளியில கொண்டு வர போறேன்னு எனக்கே புரியல. அப்பத்தா, நீங்க சொன்ன மாதிரி இது அவங்களுக்குள்ள ஊறி போன பயம். இத ஒரே நாள்ல மாத்த முடியாது. இவ்ளோ தைரியமா இருக்கிற உங்களையே மிரட்டுறாங்க. பாவம், அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன விஷயத்த கூட செய்ய முடியாத அவங்கள வெளியில கொண்டு வர பொறுப்ப உன் தலையில தூக்கி போட்டுட்டேனேம்மா. எனக்கு உறுத்தலா இருக்கு. மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கிட்டோமோன்னு மனசுல லேசா ஒரு பயம் வருது எனக்கு. இல்ல அப்பத்தா, இவங்க ஒன்னும் விவரம் தெரியாதவங்க இல்ல. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். குழந்தைங்க இருக்காங்கன்ற காரணத்தினால எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள போட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணா டெஃபினட்டா வெளியே வருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அந்த பிள்ளைகிட்ட அன்னைக்கு நம்ம அப்படி கதறி உருகணும். ஆனா இதுகளை பார்த்து ஒத்த வார்த்தை பேச முடியாம போயிடுச்சு. நான்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்க்கா. நாங்க என்ன தப்பு செஞ்சோம், எதுக்கு சும்மா எங்களை கத்திக்கிருக்கீங்க, எங்களையே எல்லாத்துக்கும் மண்டை உருட்டுறீங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கேட்கலான்னு வந்தப்ப அப்படியே என் புருஷன் இப்படி வந்து நின்னானா, அவன் வேற முறைச்சான். சுத்தி எல்லாரும் பதுக்க பதுக்க பார்த்துட்டு இருந்தாங்களா, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. இந்த நல்லா படிச்சுட்டு போனாலும் எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே மறந்துடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வார்த்தை தான் வரல. வேணும்னா அடுத்த தரம் அம்பிட்டு பேர் இந்த ஒரு படத்துல வருமே, அது மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு நிக்க சொல்லலாம். நீ ஒத்த ஆளா போய் கேள்வி கேட்டுவிட்டு ஒடியாந்துரு, சரியா? வைபே செட் ஆகாது. இத பாருங்க, நாம அவங்கள எதிர்த்து பேசணுங்கிறது இல்ல விஷயம். நாம நமக்காக சுயமா சிந்திச்சு செயல்படணும். அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். இந்த வீட்டுக்கு நான் கல்யாணமாயி வந்து பல வருஷம் ஓடி போயிடுச்சு. நான் வாங்கின அடி, எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாமே இனிமே எனக்கான ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லைங்கிற எண்ணத்தை நோக்கி என்னை கொண்டு போயிடுச்சு. அதை தாண்டி ஒவ்வொரு தடவையும் நான் அந்த எண்ணத்தை விட்டு வெளியில போனா என்னோட குழந்தைங்க, அம்மா, அப்பா, என்னை சுத்தி ஏற்பட்ட உறவு வேலிகள் என்னை என்னோட எல்லையை தாண்ட விடாம அப்படியே அமுக்கி வச்சிருச்சு. தோ இப்போ இந்த ஜனனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்கும்போது நான் ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கல அப்படின்னு என் மனசுக்குள்ள ஓடும். ஆனா அதுக்கான ஒரு சப்பக்கட்டை நானே உருவாக்கிக்கிட்டு, இதுக்கு தானே நீ சும்மா இருந்தேன்னு சமாதானம் சொல்லி அடங்கி போயிட்ட. இதோ இதே கிச்சன்ல நின்னு நீயும் அவளும் எவ்வளவு தடவை கிண்டலா கேலியா பேசியிருப்பீங்க, ஜோக்கெல்லாம் அடிப்பீங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே என் மனசுக்குள்ள முழுசா போய் சேர்ந்ததே கிடையாது. பேருக்கு
வெளியில சிரிச்சுக்கிட்டு பேசாம போயிடுவேன். அதே மாதிரி தான் அழுகையும். நீயும் அவளும் வெடிச்சு அழும்போதெல்லாம் எனக்குள்ள அழணும்னு உணர்வு இருந்தாலும் அதெல்லாம் வெளியில வந்ததே இல்லை. என்னோட எல்லா உணர்வுகளும் உள்ளுக்குள்ள புதஞ்சு போயிடுச்சு. இப்போ என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெறுமைதான். புதஞ்ச நம்மளோட உணர்வுகளை வெளியில கொண்டு வரணும் தான் தோ அப்பத்தாவும் ஜனனியும் நினைக்கிறாங்க. நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியில பேசணும்னா இந்த வீடே போர்க்களமா மாறிடாது? ஆமா, மாறத்தான் செய்யும். இவங்களை எதிர்த்து நின்னா பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே பிரச்சனையா போயிடக்கூடாதுன்னு தானே யோசிச்சுக்கு இருந்தோம். அதுக்காக தான் நான்லாம் இவர்கிட்ட எதுவுமே பேசுறதே கிடையாது. இப்ப போய் நம்ம அதே மாதிரி எதிர்த்து நின்னோம்னா மறுபடியும் அதுக்கு வாழ்க்கை தானே பாதிக்கும். நாம மேல எழும்போது எதிர்பக்கம் தானா அடங்கிடும்னு ஜனனி நினைக்கிறா. நீங்களும் அதை நம்புறீங்களா? நான் நம்புறதை தாண்டி அப்படி நின்னா மட்டும்தான் நம்மளோட எஞ்சின வாழ்க்கை நமக்கானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உள்ளதான் இருக்காரு. கூப்பிடுவோம். எப்படியோ கூப்பிட்டு போ. என்னமாப்பா? அவரு நம்மள சாப்பிட சொல்றாருமா. அவரு அப்புறம் சாப்பிடுறாராம். என்னப்பா இது? நேதமும் இப்படி திங்காம கிடந்தா மேலுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு வந்த விதிய பாத்தியா? ஊர்ல இருக்கிற பாதி பேருக்கு சோறு பொங்கறதுக்கு இவன் தான் காரணமா இருக்கான். ஆனா அவனால நிம்மதியா திங்க முடியல. அவனை திங்கி விடாம செஞ்ச ஒவ்வொருத்தரும் விளங்கவே மாட்டாங்க. இத இந்த அம்மா பாத்துக்கிட்டு தான் இருக்கா. என் மக இவளை நம்பிதான் வாழ்றான். அக்கா அமர்த்திடுங்க போதும். ஏன் இந்த சோறியாதுங்க திங்குமான்னு தெரியல. அப்புறம் எல்லாம் சாப்பாடே வேணாங்கிற முடிவுல இருக்குங்க போல. ஐயோ, இந்த 40-50ன்னு கணக்கு போட்டு வாழ்றவன் இல்லை என் புள்ள. அம்மா சாப்பிடுமா. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு வழி செஞ்சு விட்டுருவோம். ஒரு விஷயம் தெரியுமாக்கா, இன்னைக்கு தாராவோட படிக்கும் போது தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. இந்த பனிக்கரடிலாம் 6 மாசத்துக்கு திங்கியாதான், அது கொழுப்பு அதே கரைச்சிக்குமா. இதுங்களுக்கு இருக்க கொழுப்புக்கெல்லாம் 6 வருஷம் திங்காம இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. சாப்பிடாம தூங்கட்டும் விடுங்க. அமர்த்தி விடவா? எல்லா கஷ்டமும் காத்தோட போற மாதிரி செய்யறமா. நீ சாப்பிடுமா, சாப்பிடு. எனக்கு வேணாப்பா. காடு வா வாங்குது. இனி தின்னு என்ன பண்ண போற? மா, என் மகன் கடந்து அல்லாடுறது பார்க்க என்னால முடியல. என்ன முடியல சாமி, என்னை விட்டுருங்க. மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? எனக்கு சீக்கு வந்து நான் போய் சேர்ந்துடலாம். மா மா சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேண்டாம். ஏம்மா? மா நீயும் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தா நாங்க என்னம்மா பண்றது? சாப்பிடுமா. அண்ணனை சமாளிக்கிறதுக்கு ஒன்னால் மட்டும்தான் முடியும். முதல்ல நீ சாப்பிட்டு மாத்திரை போடுமா. மற்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். சரியா? ரேணுகா சாப்பாடு எடுத்துட்டு வா.
ராத்தாடி கூப்பிட்டாங்க. அக்கா அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த வந்துருச்சு. யாத்திர நீயும் சாப்பிடு. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா சாப்பிடு. ஏய் பா. ஏறு சும்மா முறுகிட்டே தெரியாத. சாப்பிட்டு ஒழுங்கா போய் படு. உன் பிரச்சனை எல்லாம் காலையில பேசிக்கலாம். போய். நல்லா பேசி கிழிப்ப. ஏய் சார் யாருப்பா? வாங்க. ஃபுட் டெலிவரி மேம். ஃபுட் டெலிவரியா? பேரு? ஏய் யாரா நீ? கண்ட நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? யார் நீ? சார் இந்த வீட்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஏய் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஆமா சோத்த ஆர்டர் பண்ற குடும்பமா அது? விவரமே இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க? கிளம்புப்பா போன்னு சொல்றோம்ல. போ. நில்லுங்க. ஓ இல்ல இந்த பொம்பளையோட வேலை தானா? வரட்டும்.